வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். மசாலா வேர்க்கடலை, மசாலா பொரிக்கடலை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஸ்டவ்ல ஒரு பேனை வச்சுட்டு பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், தோலோட இடிச்ச பூண்டு இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஓரளவு ஃப்ரை ஆன உடனே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் நமக்கு விருப்பமான மசாலாக்கள் எது வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வேர்க்கடலை ரெடி. இப்போ ஸ்டவ்ல ஒரு பேனை வச்சுட்டு தேவைக்கு ஏற்ப ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், தோலோட இடிச்ச பூண்டு இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 கப் அளவுக்கு பொரிக்கடலையை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் மட்டுமே போதுமானதாக இருக்கும். வேர்க்கடலை ஃப்ரை ஆன உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மசாலா வேர்க்கடலையும் பொரிக்கடலையும் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.